அரசன் ஆனாலும் சரி, ஆண்டி ஆனாலும் சரி, கடுகளவாவது நம்மகிட்ட தங்கம் இருக்கணும் அப்படின்னு நிச்சயமா நம்ம எல்லாருமே நினைப்போம். ஏன் அப்படின்னா, தங்கமானது ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு அங்கமா மாறிட்டு வருது. நம்மை அலங்கரிக்கக்கூடிய, ஜொலிக்கக்கூடிய தங்க ஆபரணம் இல்லாம எந்த ஒரு விசேஷமுமே முழுமை பெறாது. எத்தனை விதமான ஆபரணங்கள் வந்தாலும் கூட, தங்கம் மீதான மதிப்பும், மோகமும் நம்மகிட்ட குறையறதே இல்ல. அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில நம்மளுடைய செல்வ நிலைய மட்டும் இல்லாம, நாட்டின் பொருளாதாரத்திலும் பெரும்பங்கு வகிக்குது தங்கம். இந்த தங்கம் பத்தி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமாங்க. கிமுக்கள்ல எகிப்திய பொற்கொள்ளர்கள் முதல்ல தங்கத்தை உருக்கி ஊதுகுழல் செஞ்சாங்களாம். அதன் பிறகே தங்கத்திலான ஆபரணங்கள் செய்யப்பட்டுச்சு. கிரேக்கம் லிடியாவின் அரசராக இருந்த குரோசிஸ் தங்கத்தை உருக்கி சுத்தம் செய்யும் தொழில்நுட்பத்தை வளர்த்திருக்காரு. இந்த கிபிகளில் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஐக்கிய நாடான கலிபோர்னியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் தங்க சுரங்கங்கள்ல இருந்து தங்கம் வெட்டும் பணி தொடங்கியது அப்படின்னு கூறப்படுது. உலகில் இருக்கக்கூடிய மிகவும் ஆழமான தங்க சுரங்கங்கள்ல 2 பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. பெருமதிப்பிற்குரிய தங்கம் எளிதில் நமக்கு ஆபரணமா கிடைச்சிடுதே இல்லை. பலரது முயற்சிக்கும் உழைப்புக்கும் பயனாவே நம்மை அலங்கரிக்கக்கூடிய அந்த ஆபரணம் கைக்கு கிடைக்குது. தங்கம் இல்லாத இடமே இல்லையாங்க. உலகத்தின் ஒவ்வொரு கண்டத்திலும் தங்கம் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. உடல்ல 0.2 மில்லிகிராம் தங்கம் இருக்குதாம். நம்முடைய ரத்தத்துல கூட தங்கம் இருக்குதாம். யூக்கலிப்டஸ் மரத்தின் இலைகள்ல தங்கத்துக்கான சிறு தடயங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல பாத்தீங்கன்னா 1.34% மட்டுமே தங்கம் சேர்க்கப்பட்டிருக்குமா. உங்க எல்லாருக்கும் சூரியன்ல இருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பு தெரியுமா? பல கோடி டன் எடை இருக்கக்கூடிய தங்கம் சூரியன்ல தான் இருக்கான். உலகத்தில் உள்ள கடல்கள் முழுக்க பாத்தீங்கன்னா சுமார் 20 மில்லியன் டன் தங்கம் இருக்குதாம். ஆரோபோபியா அப்படிங்கிறது தங்கத்தின் மீதான பயத்தை குறிக்குது. இது ஒரு விதமான போபியா அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தங்கத்தை ஒப்பிட்டால் இந்திய இல்லத்தரசிகள் கிட்ட பாத்தீங்கன்னா 11% தங்கம், அதாவது 11% மட்டும் தான் தங்கம் இருக்கான். அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகள்ல தங்களுடைய கையிருப்புகளை சேர்த்தாலும் இத்தனை சதவீத தங்கம் அப்படிங்கிறது சேராதான். அடேங்கப்பா, அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்திய இல்லத்தரசிகள் கிட்ட இருக்கக்கூடிய தங்கமானது மற்ற பிற நாடுகள்ல இருக்கவங்களுடைய கையிருப்புகளை சேர்த்தால் கூட வராத அளவுக்கு இருக்குதாம். நம்முடைய தலை முடியிலும் சிறு தடயங்கள்ல தங்கத்தை கண்டறிய முடியுமா? தங்கம் அதிகளவு ஆபரணங்கள் தயாரிக்கவும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கும் உபயோகப்படுது. இயற்கையின் அரியதோர் அறிவியல் நிகழ்வால உருவாவதால என்னவோ பாத்தீங்கன்னா தங்கத்தின் மதிப்பு எப்பவுமே நம்ம மக்கள் கிட்ட குறைவதே இல்லை. பல வகை கண்டிஷன்ஸ், டிசைன்ஸ் போன்றவற்றை எதிர்பார்க்கும் நாம தான் 916 ஹால்மார்க்குடன் செய்குலி சேதாரம் மற்றும் விலை குறைவான தங்க நகைகளை வாங்கவே விரும்புறோம். இப்படிப்பட்ட தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. கண்டிப்பா தங்கம் வாங்கும்போது நம்ம எல்லாருமே விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கறதும் அவசியமானது. ஆஸ்டெக் பழங்குடியின மக்கள் தங்கம் அப்படிங்கிறத சூரியனின் வேர்வை அப்படின்னு கருதுறாங்க. இது உண்மையல்ல அப்படின்னாலும் கூட இதை தங்கத்துக்கு ஏற்ற மிக துல்லியமான உவமை அப்படின்னு சொல்லலாம். பிரபஞ்சத்துல காணப்படக்கூடிய கோடான கோடி நட்சத்திரங்களை இயக்கி கொண்டிருப்பது அப்படிங்கிறது அணுக்கரு பிணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற செயல்பாடாகும். பிரபஞ்சம் தோன்றிய போது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஆகிய 2 அணு வகைகளை உருவாகி இருந்துச்சாம். இப்போ நாம காணக்கூடிய பெரும்பாலான நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணுக்களால தான் கட்டமைக்கப்பட்டு இருக்கு. ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாமே ஒன்றிணைந்து அதைவிட எடை அதிகமான ஹீலியம், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய தனிமங்களை முறையே உற்பத்தி செய்யுதாம். இந்த வரிசையில ஒரு கட்டத்துல ஒரு நட்சத்திரத்தின் மையம் இரும்பு அணுக்களால் நிரம்பும் போது இரும்பின் இறுக்கம் காரணமா நட்சத்திரத்தின் இயக்கம் நிலை குலைந்து மொத்த நட்சத்திரமும் தீபாவளி லட்சுமி வெடி போல வெடிச்சு சிதறுது. சூப்பர் நோவா அப்படின்னு அறியப்படக்கூடிய இந்த மாபெரும் நட்சத்திர வெடிப்பில் ஏற்படக்கூடிய வினையின் மிச்ச எச்ச சொச்சமா கிடைப்பதுதான் நாம உச்சபட்ச உலோகமா கருதக்கூடிய தங்கம் மற்றும் பிற எடை அதிகம் இருக்கக்கூடிய தனிமங்களும் இதுல அடக்கம்தான். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பூமியில மட்டும் இல்ல அண்டம் முழுக்க இருக்கக்கூடிய பல கிரகங்கள் மற்றும் பால்வெளியில அங்கும் இங்கும் சுற்றி தெரியக்கூடிய பல விண்கற்கள்லையும் கூட தங்கம் உள்ளிட்ட பிற தனிமங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க.